வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் எமோஷனல் மெச்சூரிட்டி, ஹவு டு கெட் எமோஷனல் மெச்சூரிட்டி என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பார்க்கலாம். சில பதிவுகளாகவே இதற்கு தொடர்புடைய செய்திகள் தான் பார்த்துக்கிட்டு வரோம். எமோஷனல் மெச்சூரிட்டின்னு வரும்போது வகுப்பறையில் எப்படி இருக்கணும்? ரொம்ப திறமையாக நம்மளோட ஆற்றலை வெளிக்காட்டணும். ஒரு கல்லூரி காலங்கள் எப்பொழுதும் இனிமையானது தான். அப்போ எப்படி வெளிக்காட்டணும்? அதுக்கு தகுந்த மாதிரி மெச்சூர்டு மைண்ட், அதாவது ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு வேர்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வேர்ட்ஸ் அது இல்லாமல் பார்த்துக்கணும் கல்லூரி காலங்களில். ஆனால் பொதுவாக ஒரு அடல்ட்ஹுட்னும் நம்ம பார்த்தோம். அப்போது சில டைம் எபிசோடுக்கு முன்னாடி கம்ஃபர்ட் ஜோன், ஃபியர் ஃப்ரீ ஜோன், லெர்னிங் ஜோன், அப்புறம் பணம் சேர்த்து வைக்கிறதுக்காக வேண்டி அந்த மாதிரி க்ரோத் ஜோன் அதெல்லாம் பார்த்தோம். க்ரோத் ஜோன்னு வரும்போது அந்த க்ரோத் ஜோனில் எமோஷனல் மெச்சூரிட்டியும் சேர்ந்தது தான் அப்படின்னு கூட நம்ம என்ன பண்ணலாம், ஒரு அனக்டோட் கொடுக்க முடியும். க்ரோத் ஜோன் அதாவது எமோஷ்னல் மெச்சூரிட்டின்னு வரும்பொழுது சில நேரத்தில் சம் வேர்ட்ஸ், சம் ஆக்ஷன்ஸ் மே லைக்லி டு கெட் இரிட்டேட் பண்ணுறதுக்கு ஒரு தனி மனிதனை அது குணாதிசயங்களை மாற்றிக்க வேண்டி வரும். சில நேரத்தில் அது நம்மளுக்கு கோவப்படுத்தும். சில நேரத்தில் அது நம்மளுக்கு ஒரு உணர்வுகளை தவறாக தூண்டிவிடும். சில நேரத்தில் நம்மளோட சிறுத்தனமாக நடந்துக்க வேண்டி வரும். ஒரு க்ரோன் இருக்கிற 30 வயசு தாண்டினவங்களாக இருக்க முடியாமல் ஒரு 10 வயசு குழந்தை எப்படி சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணுமோ அதுபோல் ரியாக்ட் பண்ண வைக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஒரு பெரிய அண்டர்லைன் பண்ணிக்கணும். என்னன்னு கேட்டால், ஒருத்தர் இன்னொருத்தரோட வேர்ட்ஸை நம்மளோட குணாதிசயங்களை மாற்றுறதுக்கு நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. வி ஷுட் நாட் கிவ் த ஃப்ரீடம் ஃபார் அதர்ஸ் வேர்ட்ஸ் டு சேஞ்ச் அவர் மூட்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? யூ ஷுட் நாட் கிவ் த ஃப்ரீடம் டு அதர்ஸ். அவங்களோட வேர்ட்ஸ், அவங்களோட ஹார்ஷ் வேர்ட்ஸ், அவங்களோட தவறான ஒரு டிஸ்கிரிப்ஷன், அவங்களோட தவறான ஒரு நேரேஷன் அது என்ன பண்ணுறது? நம்மளோட குணாதிசயங்களை மாற்றி தரது. என்ன பண்ணுறோம்? காரணம் இல்லாமல் இட் மேக்ஸ் அஸ் டு க்ரை, இட் மேக்ஸ் அஸ் டு த ஃப்ரோன், இட் த ஃப்ரீக், அது மாதிரி எதோ ஒன்று நடக்கிறது. அப்படின்னா இதுலேருந்து வெளியில் வரணும். அப்படின்னா யூ ஷுட் நாட் கிவ் ரூம் டு அதர்ஸ். அந்த ஃப்ரீடம் அடுத்தவங்களுக்கு கொடுக்காம எது வந்தாலும் யூ ப்ரஷ் இட் அசைட், யூ டேக் இட் இன் த ஸ்ட்ரைட் மைண்ட். அதை என்ன ஆகும்? ஒரு நேரத்தில் அது எடுத்துக்கும் பொழுது அதில் இருக்கிற ஒரு நிமிஷம் எமோஷ்னல் இம்பேலன்ஸ் வரும்பொழுது நம்ம நிறைய டிசிஷன் எடுக்க வேண்டி வரும். அப்போ இம்பேலன்ஸாக இருக்குச்சே டிசிஷன் எடுத்தால் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? லாஜிக்கலாக தான் அதுக்கு நம்ம அதை ப்ரூஃப் பண்ண வேண்டி வருமே தவிர அது சரியான முறையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது. எமோஷ்னல் இம்பேலன்ஸ் இருக்கும்பொழுது கூடுமான வரைக்கும் எந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கும் நம்ம தயாராக இருக்கக்கூடாது. ஒரு நேரத்தில் ரொம்ப துயரமாக இருக்கிறோம், அப்போ ஒரு முடிவு எடுத்தோம், அந்த முடிவு ஏற்புடையதாக இருக்காது. ஏன்னா அதில் நம்மளுக்கு நிறைய நஷ்டம் வரும் அந்த இம்பேலன்ஸ் குறைஞ்ச பிறகு. அதாவது துயரம் நீங்கி சமநிலைக்கு வரும்பொழுது நாம் எடுத்த முடிவு தவறானதுன்னு ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும். அதே மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியில் இருக்கிறோம், அது சந்தோஷம் தலைக்கு மேலே போகுது அப்படின்னா அப்பொழுதும் என்ன பண்ணக்கூடாது? ஒரு முக்கியமான முடிவு எடுக்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் சந்தோஷம் தாண்டி, மகிழ்ச்சியை தாண்டி சமநிலைக்கு வரும்பொழுது நாம் எடுத்த முடிவின் மூலம் நிறைய இழப்பு ஏற்பட்டிருக்கிறோம். சில சமயம் எதிர்பாராத விதமாக ஷி ஆர் ஹி என்ன பண்ணுவாங்க? தே வில் கிராண்ட் மெனி திங்ஸ். அதை தாண்டி கொடுத்துடுவோமா இருக்கும். அதனால் எப்போவும் என்ன பண்ணணும்? எமோஷ்னல் பேலன்ஸ் இருக்கும்பொழுது தான் ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கணும். அப்போ எடுத்தால் தான் அந்த பேலன்ஸ் இருந்தாலும், பேலன்ஸை சமநிலையை தாண்டி கீழே போனாலும் சமநிலைக்கு மேலே போனாலும் அது என்ன இருக்கணும்? அந்த எடுத்த முடிவு எப்பொழுதும் ஏற்புடையதாக இருக்க வேண்டும். ரெண்டு பார்ட்டிக்கும் அதில் நஷ்டம் வராமல் பார்த்துக்கணும். அப்படின்னு சொன்னால் அந்த முடிவு எடுக்கும்பொழுது எமோஷ்னல் பேலன்ஸ் இருக்கணும். அப்படி எமோஷ்னல் பேலன்ஸ் இருக்குச்சே எடுக்கக்கூடிய முடிவு தான் மெச்சூரிட்டியை காட்டும். மெச்சூரிட்டின்னு என்ன? தேர்ந்தது, சிறப்பானது. அதில் என்ன இருக்கிறா? அவங்ககிட்ட எந்த மாறுதலும் இருந்தாலும் அதில் எடுக்கிற முடிவில் என்ன தவறானது இருக்கலை, தவறான முடிவு எடுக்கவில்லை அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும். அதனால் எமோஷ்னல் மெச்சூரிட்டி இருக்குதுன்னு சொன்னால் எந்த நேரத்தில் எது போல் உணர்வுகளை வெளியில் காட்டணுமோ அதுபோல் மட்டுமே காட்டி, அது அதிகமாகவும் இல்லை குறைவாகவும் இல்லை அப்படின்னு இருக்கணும். ஆனால் இது ஒரு பேசுகிறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் இது ஏற்புடையதாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டால் எங்கே ஒரு துயரம் நடக்குது, அந்த துயரம் நம்மளுக்கு ரொம்ப தேவைப்பட்டது, அதாவது நம்மளுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களுக்கு ஒரு துயரம் இருக்குது, அதனால் நம்மளை அது ரொம்ப பாதிக்குதுன்னு சொல்ல வைங்க. அப்போ அந்த நேரத்தில் பேலன்ஸ்டாக இருக்கிறது வாய்ப்பு இல்லை. அது ரொம்ப சரி. அதேமாதிரி நம்மளுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு குழந்தை நிறைய மார்க் வாங்கியிருக்கு, ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்திருக்கு அப்படின்னா அப்பொழுது இருக்கிற சந்தோஷத்துக்கும் நம்ம பேலன்ஸ்டாக அங்கே இருக்க முடியாது.
ஆனால் அதெல்லாம் ரொம்ப சரி, இட் இஸ் ஓகே, 100% அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உணர்வு தான். ஆனால் அந்த நேரத்தில் முடிவெடுக்காமல் இருக்கலாம். அந்த நேரத்தில் சந்தோஷமாக இருக்கலாம், எல்லாரோடையும் சேர்ந்து நம்ம ஜாலியாக அந்த நேரத்தை செலவு பண்ணிடலாம். இல்லை ரொம்ப துக்ககரமான நிகழ்வு, அந்த நேரத்தில் நம்ம துக்கத்தில் ஆழ்ந்து இருக்கலாம். ஆனால் அப்பொழுது முடிவு எடுக்குவதை தவிர்க்க வேண்டும். அது நம்மளை சேர்ந்ததை தனி மனிதனுடைய சுய கருத்துக்களை உட்பட்டதாக இருந்தாலும் அந்த முடிவு எடுக்கக்கூடாது. இல்லை பொதுவான முடிவு எடுக்க போகிறோம், ஒரு ஃபேமிலிக்கு ரிலேட்டடாக இருக்கிறதுனாலும் அதுபோல் ஒரு முடிவை அப்பொழுது ஃபைனலைஸ் பண்ணாமல் இருந்துட்டு மறுபடியும் உணர்வுகள் சமநிலைக்கு வந்த பிறகு நம்ம முடிவெடுப்பது ஏற்புடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.